Hello viewers, வணக்கம் and welcome to my channel. நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி இருக்கும். அது பாக்குறதுக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா இது உருளைக்கிழங்கால நான் செய்யல. இது பாத்தீங்கன்னா கேரட் வச்சு நான் செஞ்ச ஒரு வறுவல் ரெசிபி தான். இதுல கரம் மசாலா யூஸ் பண்ணி சேர்க்கறனால பார்க்க அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லயே இருக்கும். சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் மோஸ்ட்லி கேரட் அவ்வளோக்கா விரும்பி சாப்பிடறதில்ல. ஆனா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டிஃபரெண்டா செய்யும் போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்றேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க பாத்திரத்துல. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலைய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா போட்டு தாளிச்சு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். நீங்க உங்க வீட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி பொடியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு மெலிசா வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், டேஸ்ட் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி கேரட் வாங்கும் போது எல்லா கேரட்டும் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா பெரிய ரவுண்டா இருக்கும், இல்லைன்னா ஒன்னு குட்டியா இருக்கும். அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி கேரட் சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த கேரட்லாம் எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. கேரட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம அதுல மசாலா பொடி எல்லாம் சேர்த்துடலாம். இப்ப கேரட் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃபிளேம்ல மாத்திக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். இது ரொம்ப நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணனால நம்ம லோ ஃபிளேம்லயே செஞ்சாதான் நல்லா வறுவல் மாதிரி வரும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல பிளேவர் தரும். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு லாஸ்டா தான் மிளகுத்தூள் சேர்ப்போம். அதனால இப்ப மிளகாத்தூள் சேர்க்கல. அதுக்கப்புறமா உங்க டேஸ்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா சுருள சுருள வர மாதிரி வறுத்துக்கோங்க. அடுப்பு கண்டிப்பா லோ ஃபிளேம்ல இருக்கணும். இல்லைன்னா கேரட் அடிப்பிடிச்சிரும். அதனால லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா இந்த மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப நல்லா பரப்புன மாதிரி, அதாவது அந்த கேரட் எல்லாமே பரப்புன மாதிரி நல்லா செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வைங்க. தண்ணி எல்லாம் ஊத்த வேணாம். லோ ஃபிளேம்லயே வேகும் போது நல்லா கேரட் வெந்துரும். அப்பப்ப மூடிய ஓபன் பண்ணி கேரட்லாம் நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவனா வெந்துரும். கண்டிப்பா இதுக்கு நம்ம தண்ணி தெளிக்கவோ தண்ணி ஊத்தவோ கூடாது. அந்த எண்ணெயிலேயே அந்த கரம் மசாலா பிளேவரோட கேரட் வதங்கும் போதுதான் இந்த டிஷ் அவ்வளவு டேஸ்டா வரும். சோ கண்டிப்பா ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. ஆனா மூடியை அடிக்கடி ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனா வெந்து வந்துரும். அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் கலர் பாத்தீங்கன்னா அப்படியே உருளைக்கிழங்கு வறுவல் டேஸ்டுக்கு அந்த கலருக்கே வரும். இப்ப லாஸ்டா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான நமக்கு கேரட் வறுவல் பார்க்க அப்படியே உருளைக்கிழங்கு வறுவல் டேஸ்டுக்கு இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம வீட்டு ஸ்பெஷல் கேரட் வறுவல் ரெடி ஆயிருச்சு.